வணக்கம் உறவுகளே, மீண்டும் இன்னொரு காணொலியோட உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வல்வெட்டித்துறை ஸ்ரீ முத்துமாரி அம்மன் ஆலயத்தில் தான் வந்து நிற்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இந்திர விழா என்று சொன்னால் வல்வெட்டித்துறையில் மிக பிரம்மாண்டமாக நடக்கும்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மிக பிரம்மாண்டமான மேடைகள் அமைச்சு அதில் இசை நிகழ்வுகள், போட்டிகள் என்று சொல்லி நிறைய வித்தியாசமான நிகழ்வுகள் வழமையாக நடக்கிறது. அதே போல் இந்த வருஷம், அதாவது 2026ஆம் ஆண்டு என்ன மாதிரி இந்திர விழா நடக்குதுன்னு சொல்லியும் என்னென்ன அங்கே விசேஷமாக போட்டிருந்தவ என்ன மாதிரி அந்த சூழல் இருக்குதுன்னு சொல்லியும் நாங்கள் இன்றைக்கி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வல்வெட்டித்துறை முத்துமாரி அம்மனில் இன்றைக்கு தீர்த்த உற்சவத்துக்காக அம்மன் வந்து நெடியகாட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு அடியர்களால் கொண்டு செல்லப்பட்டு அங்கே தீர்த்தமாடி அங்கே வந்து காத்திருக்கிற அம்மன் அந்த நேரத்தில் இந்த ஊரில் ஒரு நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்திர விழாவை அம்மன் இன்றைக்கு காலமே தீர்த்தமாட சென்றது, நாளைக்கு காலமாக தான் கோயிலை வந்தடைவா. அது வரைக்கும் அந்த ஊரில் திருவிழா கொண்டாட்டம் தான். பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கேருந்து அங்கே போகும் மட்டுக்கும் லைட்டுகள், ப்ரோக்ராம், ஸ்டேஜுகள்னு சொல்லி ஒரு அலங்காரங்கள்னு சொல்லி இது ஒரு பெண் குயின் ஒன்று வச்சிருக்கணும். அப்படியே தொடர்ந்து நாங்கள் போனோம்னு சொன்னால் அப்படியே வல்வெட்டித்துறை சந்திக்கிட்ட நாங்கள் இப்போ வந்துட்டோம். அதில் கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது. என்னென்னு சொன்னால் அவ்விடத்தில் ஒரு ஸ்டேஜில் வந்து பாடசாலை மாணவர்கள ப்ரோக்ராம் நடந்து கொண்டு இருக்குது. அவர்களுக்கு பரிசளிப்புகளும் நடந்து கொண்டிருந்ததை காணக்கூடிய இருக்குது. தரம் 8 புள்ளிகளை பார்ப்போமானால் திருங்கோமலை ஸ்ரீ சண்முகா லேடிஸ் காலேஜ் 5 புள்ளிகளை பெற்று முதலிடத்தை பெற்றுக் கொள்கின்றது. மனா செச்சேரிய பாய்ஸ் காலேஜும் அதே 5 புள்ளிகளை பெற்று முதலாம் இடத்தை. இப்படி நாங்கள் தொடர்ந்து போவோம். அப்படியே நெடியகாடை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நேரம் 8 மணி ஆகுதாக்கம் சொன்னால் இன்னுமே ஆட்கள் வந்து கொண்டிருக்கணும். இன்னும் ஒரு 10 மணியாக இந்த ஏரியாவில் நடக்க க்ரௌடாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஏலக்காய், அந்த வாசனை திரவியங்கள்லாம் வச்சு விற்று கொண்டிருந்தோம். அதையும் பார்த்துட்டு எங்கால கடற்கரை வீதி போகுது, அதை நாங்கள் பிறகு போவோம். அப்படியே நேராக நடந்து நாங்கள் இப்போ நாங்கள் நடந்து போகிற பாதைக்கு மேலேயே ஒரு ஸ்டேஜ் ஒன்று போட்டு அதில் இசை நிகழ்வுக்கு தயாராகி கொண்டிருக்கணும். அப்படி அதுக்கு கீழாலே நாங்கள் நடந்து கொண்டு நெடியகாட்டை நோக்கி நடந்து கொண்டு இருக்கிறோம். திரும்பி வரைக்குள்ளே பாருங்க க்ரௌட் எப்படி இருக்கும்னு சொல்லி ஸ்டேஜ் வந்து எல்லாமே ரெடியாகி கொண்டிருக்குது. இங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பதாகை ஒன்று வச்சிருக்குன்னு அதில் அம்மனோட முருகனும் பிள்ளையாரும் இருக்கிற மாதிரியான ஒரு அழகான ஒரு படம் ஒன்று வச்சிருக்குது. அதையும் தாண்டி நாங்கள் அப்படியே போனோம்னு சொன்னால் லைட்டுகள், இங்கால வந்து தாக சாந்திகள், டீயல், ஜூஸுகள்னு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கணும். அதோடு அப்படியே நேராக போனோம்னு சொன்னால் ஒரு நடன மாதனுடைய ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு உருவம் ஒன்று, படம் ஒன்று வச்சிருக்கணும், கட் அவுட் உண்டு. அதையும் பார்த்துக்கொண்டு நாங்கள் அப்படியே இப்போ அம்மன் இருக்கிற இடத்துக்கு கிட்டவா கோயிலுக்கு கிட்ட வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு இடத்துல அலங்கரிக்கப்பட்ட ஒரு இடத்துல அம்மன் வந்து வாகனத்தில் தரித்து நிற்க, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ராட்சத பலூன்கள், மேள கச்சேரிகள், இசை நிகழ்வுகள் மற்றும் பாடசாலை மாணவர்களுடைய நிகழ்வுகள்னு சொல்லி தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்குது. இப்போ இதில் பாருங்க ஒரு பெரிய ஒரு ராட்சத பலூன் ஒன்று பறக்கிறதுக்கு தயாராக வைத்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் வடிவாக ஒரு அலங்காரம் போடப்பட்ட ஒரு லைட்டுகளால் சும்மா ஒரு அன்னம் மாதிரி சோடித்து அங்கே அம்மன், முருகன், பிள்ளையார்னு சொல்லி 3 பேருமே தனித்தனி வாகனங்களில் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வந்து வீட்டுக்கு கொண்டிருக்கணும். அவை வந்து நாளைக்கு காலமாக தான் நீங்கள் இருந்து புறப்பட வேணும்னு சொல்லியிருந்தவை. அது வரைக்கும் அங்கே வார அடியவர்கள் அவர்களை தரிசித்து செல்லலாம். அது வரைக்கும் இங்கால வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் மறுபுறத்தில்
மறுபுறத்தில் ராட்சத பலூனுகள் மேலே கட்சின்னு சொல்லி தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்கும். அதையும் நீங்கள் பாருங்கள். பலூனை விடுறதுக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிற இளைஞர்கள் அங்கே ஒரு விரல் எண்ணெய்க்குள்ளே நெருப்பை மூட்டி அந்த பலூனை மெல்ல மெல்லமாக காற்றை நிறைச்சி புகையை நிறைச்சி மேலே அனுப்புறதுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. அப்படியே வெயிட் பண்ணி பார்ப்போம். போய் எடுத்துட்டு வாங்க. அம்பானை வீரர்களாக வந்திருக்கும் ஐயாவிற்கு அன்பான உங்கள் உடைமைகளை மிக மிக அவமானமாக அத்துடன் மதுரை மாநகராட்சி மைதானத்தில் உடனே இந்த கலைஞர் நிகழ்வு அந்த பலூன் இப்போ பறக்கிறதுக்கு தயாராகிட்டது. இப்போ அந்த இளைஞர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த பலூனை அப்படியே சுற்றி மேலே அனுப்ப போகிறாங்க. அதைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ தயாராகுது பலூன். அனைவரே அம்மா வீட்டிற்கும் இங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு தீட்டக்கணிக்குள்ளே வந்து ஒரு அழகான ஒரு நீர்வீழ்ச்சி ஒன்று செய்து அதில் கப்பல்கள் பெரிய கப்பல் நிற்கிற மாதிரி செய்திருக்கணும். அதில் அந்த தண்ணி வந்து பாய்ஞ்சு கொண்டு வர மாதிரியும் நீர்வீழ்ச்சியில் தண்ணி பாயிற மாதிரியும் செய்திருக்கணும். அந்த இடத்துல லைட் பெருசாக இல்லாதால் வடிவாக கிளியராக இல்லாமல் இருக்குது. ஓகே, நாங்கள் அதையும் பார்த்து கொண்டு அப்படியே அங்கால
கிரவுண்டை நோக்கி நாங்கள் இசை நிகழ்வு நடக்கிற இடத்தை நோக்கி செல்லுவோம். ஆரம்பிக்கின்ற அத்தனை பாடல் எங்கே மீண்டும் ஒரு பலமான அக்கற்கர்கள் சுற்று மத்தியிலே நாம் தருகின்ற அத்தனை பாடல் நாம் தரப்போகின்ற அத்தனை இனிய பாடல்களும் தொடர்ந்து ஒரு பாடலோடு அரங்கில் எல்லாருக்கும் அதிக முடியுமா? அனைவருக்கும் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த என்ட்ரன்ஸு பக்கத்துலேயே ஒரு மைதானத்தில் வந்து எஸ்என் பேண்டுன்ற மியூசிக்கல் ஷோ வந்து நடந்து கொண்டிருக்குது. அதை பார்க்குறதுக்கு தான் ஏராளமான மக்கள் இந்த பக்கத்தால் திரண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த கிரவுண்டில் பார்த்திங்கன்னு சொன்னால் வித்தியாசமான லைட் வந்து செய்திருக்கணும். அதாவது புலி பாயிற மாதிரி, குதிரைகள் பாயிற மாதிரி லைட்டாலேயே வந்து டிசைன் பண்ணியிருக்கணும். அதுதான் இங்கே ஹைலைட். நிறைய அழகழகான டெக்கரேஷனோட இந்த எஸ்என் பேண்ட் குரூப் வந்து இங்கே நடந்து கொண்டிருக்குது. அதைத்தான் நாங்கள் இதுக்குள்ளே இந்த கிரவுண்டில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த கிரவுண்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னு சொன்னால் மக்கள் நிறைஞ்சு கொண்டிருக்கணும். அதோட நிறைய லைட்டுகளை பார்க்குறதுக்காகவே நிறைய பேர் வந்து போய்கொண்டே இருக்கணும். அப்படியே எல்லா இடமுமே போய் பார்க்கணுமென்ற ஆர்வத்தில் மக்கள் ஒரு இடத்துல நிற்காமல் சுழண்டு கொண்டே இருக்கிறதே பார்க்கக்கூடிய இருந்தது. இந்தியாவில் பார்த்திங்கன்னு சொன்னால் சுண்டல் கடை அது இதுன்னு சொல்லி சும்மா பார்க்கவே வாய் விடுற அளவுக்கு சாப்பாட்டு ஐட்டங்களும் ஏராளமாக இருக்குது. அப்படியே நாங்கள் தொடர்ந்து திரும்பி கோயிலை நோக்கி நடக்க வலிக்கிட்டோம். இப்போ வந்து பாருங்கோ அவ்வளோ க்ரௌடுன்னு சொல்லி நாங்கள் வரைக்குள்ளே ஃப்ரீயாக இருந்த பாதையெல்லாம் இப்போ வந்து பிஸியாக ஆகிட்டுது. போக அங்கே இன்னும் நெரிசல் கூட போகுது. வாங்க அப்படியே தொடர்ந்து பயணித்து பார்ப்போம். இங்கே பாருங்க இதில் எவ்வளோ க்ரௌடுன்னு சொல்லி இந்த இடத்துல விலத்தி போகிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. அங்கங்கே டீஎல் கொடுக்குற இடம்னு சொன்னால் விலத்தவே இல்லாது அந்தளவுக்கு க்ரௌடாக இருக்கும். ஒரு மாதிரி அடித்து பிடிச்சி வழியில் வந்து கொண்டிருக்கிறோம். இப்போ தான் வந்து பார்த்து சொன்னால் முக்கால்வாசி பேர் வந்து சேர்ந்துட்டு நினைக்கிறேன். இன்னுமே வந்து கொண்டே தான் இருக்குது ஆக்கள். அங்காலேருந்து இஞ்சால வாரதும் இங்காலேருந்து அங்கால வாரதும் ஒரே போக்கும் வரத்துமாக தான் இருக்குது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் பருத்தித்துறையிலேருந்து வாராக்கள் அங்கே போகணும், கேகேஸ்லேருந்து வாராக்கள் அந்த பக்கம் போகணும்னு சொல்லி மாறி மாறி எல்லா இடத்தையும் பார்க்கணும்னு நடந்து கொண்டே இருக்கிறதால ஒரே நெரிசல் தான். அப்படியே லைட்டுகளில் பார்த்து கொண்டு இப்படியே போனோம்னு சொன்னால் இங்கால அந்த ஸ்டேஜ் போட்டுக்கிற இடத்துக்கிட்ட வந்துட்டோம். இடத்துல கொஞ்சம் கடும் நெரிசல் தான். இதையும் தாண்டிட்டோம்னு சொன்னால் அங்கால கடற்கரைக்கு ஒருக்கா போய் பார்க்கணும். வாங்க இப்படி அந்த ஸ்டேஜில் என்னென்னு பாட்டு போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். மாரியம்மா என்று சொல்லி ஆர்வமாக அப்பனுடைய பெருமைகளை பாடல் இப்போ நாங்கள் இந்த கடற்கரையை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். கடற்கரையில் போகிற பாதை பார்த்து சும்மா எல்இடி லைட்டாக சும்மா கலராக அந்த மாதிரி சோடிச்சிருக்கணும். அப்படியே பார்க்குறதுக்கு சும்மா அந்த மாதிரி இருக்குது. இங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்கு சின்ன பிள்ளைகள்ட. அது மாதிரி இங்கால சின்ன பிள்ளைகள விளையாடுற இடமெல்லாம் லைட் போட்டு அங்கே ஒரு முருகன் படமும் வச்சு கடலுக்குள்ளே சில டெக்கரேஷனும் செய்திருக்கணும். எல்லாமே நல்லா இருக்குது. அப்படியே பார்த்து கொண்டு நாங்கள் அந்த ஸ்டேஜில் நடக்கிறதையும் பார்த்து கொண்டு திரும்பி நாங்கள் கோயிலை நோக்கி திருப்பி நடக்க போகிறோம். என்ன சொன்னால் நேரம் போயிட்டுது. அப்போ அதால் நாங்கள் வேகமாக இந்த பக்கத்தை எட்டி பார்த்துட்டு அங்கால போவோம்னு சொல்லிவிட்டு
என்னடாப்பா இங்கால ரோட்டுக்கு திருப்பி வந்தால் அவ்வளோ ரோடாக போயிட்டுது. ஒரு மணத்தியாரத்துக்குள்ள இவ்வளோ வித்தியாசமா? அப்பா டீக்கு ஆக்களை பாருங்க எப்படியெல்லாம் ஆடிப்பட்டு கொண்டு நிற்கணுமான்னு சொல்லி அப்படியே நாங்கள் விளையாத்தி கொண்டு இதுக்குள்ளால் அடித்து பிடிச்சி கொண்டு கோயிலை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறோம். நல்ல காலம் சின்னால விட்டுட்டு வந்தது. இந்த க்ரௌடுக்குள்ளே சின்ன பிள்ளைகளை கொண்டு வந்தால் எவ்வளோ கஷ்டமண்டு உங்களுக்கு விளங்கியிருக்கும். ஓகே, நாங்கள் இப்போ இப்படியே போய் அங்கால நடக்கிற நிகழ்வுகளையும் பார்த்து கொண்டு வெளிக்கிட போகிறோம். அப்படியே நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். இப்போ நாங்கள் கோயிலடிக்கு வந்துட்டோம். ஒரு மாதிரி போன இடத்துக்கு திருப்பி வந்து சேர்ந்த ஒரு நிம்மதி. இப்போ நாங்கள் அப்படியே கோயிலை சுற்றி, கோயிலுக்கு முன்னால் போயிடாத இப்போ கோயிலை சுற்றி அந்த மியூசிக் பேண்ட் நடக்கிற இடத்துக்குள்ளால் நாங்கள் வெளியேறணும். அதையும் அப்படியே உங்களுக்கு காட்டிக்கொண்டு அப்படியே நாங்கள் வழியில் போகிறோம். அதை உண்மையிலே அந்த பாடலினுடைய அந்த கடைசி வரிகளை நானும் பாட வேண்டும் என்ற ஒரு அவாவோடு இசை மீது கொண்டு அந்த கருவினார் அந்த பாடலை அற்புதமாக வழங்கினார். அந்த நேரத்திலே அவருடைய கடமையினை யார் கவர் பண்ணியது தெரியுமா? அவருடைய கடமையை பொறுப்பேற்றது யார் தெரியுமா? ஈழத்தினுடைய இசை வரலாற்றில் மறைக்கவும் முடியாத ஒரு அற்புதமான எங்களுடைய லீட் கிட்டார் வாத்திய கலைஞர் தாத்தா அண்ணா அவர்களோடு இணைந்து எங்களுடைய அத்தனை கலைஞர்களும் அந்த இசையினை உங்களுக்காக வழங்கி அற்புதமான பாடலையும் வழங்கி இருக்கின்றார்கள்.